இன்றைய சிந்தனை வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பது வாழ்வின் இயல்புத்தன்மைகளிலே ஒன்று. இந்த எதிர்பார்ப்பு என்பதை எங்களுடைய ஒவ்வொருடைய மனங்களிலே தான் இருந்து வருகின்றது. ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷமே அறிவு. இந்த அறிவை சரியாக பயன்படுத்த தவறுவதனால்தான் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி கொள்கின்றோம். இறைவன் எங்களுக்கு கொடுத்த அறிவு எதையும் சிந்தித்து ஆராய்ந்து செயல்படக்கூடியது. இந்த ஆன்மா எங்களை விட்டு பிரிகின்ற பொழுது, ஒருவருடைய இறப்பு நடைபெறுகின்ற பொழுது, இந்த உடல் எரிக்கப்படுகின்றது, புதைக்கப்படுகின்றது, எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த ஆன்மா அழிகின்ற தன்மை அற்றது. ஆன்மா யுகந்தோறும் பிறக்கின்ற தன்மை கொண்டது. இந்த ஆன்மாவோடு இந்த அறிவும் சேர்ந்து வரும் என்பதுதான் அங்கே உள்ள கருத்து. அந்த ஆன்மாவோடு அறிவும் சேர்ந்து தான் போகும். அறிவை யாரும் புதைக்கவோ எரிக்கவோ முடியாது. அந்த ஆன்மாவோடு சேர்ந்தது அறிவு. எனவே இந்த அறிவை நல்ல முறையிலே பயன்படுத்துவது தான் மனிதனுக்குரிய மாண்பாக அமைகின்றது. இந்த மனிதர் இந்த அறிவை தேவையற்ற விடயங்களிலே செயல்படுத்தி தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஒரு விரோதத்தன்மையை உருவாக்கி நாங்கள் ஒரு கெட்டவர்கள், நாங்கள் நல்ல குணங்கள் அற்றவர்கள் என்கின்ற பெயர்களை பெற்று இதனாலே எங்களுடைய மனம் குறுகுகின்ற தன்மைகளிலே நாங்கள் ஆட்படுத்தப்படுகின்றோம். அறிவின் தன்மைகளை நாங்கள் வீண் விரயமாக்குகின்றோம். இந்த அறிவை நாங்கள் நல்ல முறையிலே செயல்படுத்துகின்றதுக்கு ஆளுமையோடு செயல்பட வேண்டும். அது வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்தால் இந்த அறிவை சரியாக நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த உலக வாழ்வு எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றது. இந்த உலக வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் சரி, வெளி தொழில் ஸ்தானங்களிலும் சரி, நடைமுறைகளிலும் சரி பல பாடங்களை, அனுபவங்களை கற்கின்றோம். எனவே இவற்றை கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுதே எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையின் தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்பட்டால்தான் அதற்குரிய தீர்வு சரியானதாக இருக்கும். எனவே அறிவு கூர்மையானது, நிறைவானது, நல்ல வழிகாட்டலானது. அதை நாங்கள் செயல்படுத்துகின்ற முறையிலே தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அது எங்களுக்கு பயன்படுகின்றது. அதை சரியான முறையிலே பயன்படுத்தி நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அறிவினுடைய கூர்மைத்தன்மை, அறிவினுடைய வழிகாட்டத்தன்மை எங்களுக்கு வெளிப்படுத்தலாக இருக்கும். நல்ல வாழ்வியலை எங்களுக்கு தரும், நல்ல மன நிறைவை தரும், மனதிலே தெளிவும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும், செயல்பாடுகள் நல்ல தத்துவத்தோடு இருக்கும். இதனால்தான் அறிவை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எமது ஆன்றோர்கள் வகுத்த தன்மையாகும். நன்றி.